மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன ராசி மாணவ மாணவிகள் எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், மீன ராசி மாணவ மாணவிகளுக்கு எந்த மாதிரி படிப்புகள் நாளைக்கு தொழில் செய்கிறதுக்கும் உதவும் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மீன ராசி அப்படின்றது கடைசியாக இருக்கின்ற ராசி, நீர் ராசி. ஸோ நீர் ராசினால் நம்ம சொல்கிறது தான், அதாவது இது வந்து மீன் அப்படி போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிளில் மீன் இருக்கும். மீன் வந்து போயிட்டே இருக்கும், ரிவர்ஸ் போக முடியாது, வளைஞ்சிக்கிட்டு வருமே தவிர ரிவர்ஸ் வர முடியாது. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனராசிக்காரங்க வந்து தன்னுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரோட மாதிரி போயிட்டுருக்குதுப்பா வாழ்க்கை இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதான் வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ளூம் இல்லாமல் இப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்றது. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மீன ராசி அப்படின்றது நீர் தத்துவத்தை கொண்டு இருக்குது அப்படின்றது பார்க்கணும். அப்போ நீர் தத்துவத்தை கொண்டிருக்கனால நீர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது. அடுத்து இவர் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கே விரய ராசி அப்படின்றனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயம் ஆயிரும், அவ்வளோதான். இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் விரயமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அதிகம் அப்படின்றது. எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காத மாதிரியே ஒரு மனோநிலை இருக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், குரு சனி புதன் இந்த நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குரு அப்படின்றவர் வந்து ராசி அதிபதி அப்படின்றோம். இந்த குரு அப்படின்றவர் ராசி அதிபதி, 10ஆம் அதிபதியும் குரு தான். அப்போ உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுக்கறது குரு. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது, கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துறதும் குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார், எந்த துறையில் நம்ம ஜொலிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் லக்னத்துக்கு 5 படிப்பு ஸ்தானம் அப்படின்ற சந்திரனுடைய இதாக இருக்குது. இப்போ சந்திரன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீர். அப்போ நீர் சம்பந்தமான தொழில் பண்ணுறது நல்லது. வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கேப்டனாக இருக்கேன், அப்படி இல்லைன்னா வந்து நீர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது படிப்பு இருக்குது, அப்போ இந்த ஓசோன் இன்ஜினியரிங்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது மாதிரியான படிப்புகள் படிச்சிருக்கேன், அதில் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்றவங்களாம் நிறைய பேர் பார்க்கலாம். புதுமையை விரும்புவாங்க, புது படிப்பு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1-10க்கு உரியவர் குரு பகவான். குருன்னா அகண்டம், விரிஞ்சது, பெரிய அப்படின்றது. அப்போ அந்த அவர்களுடைய மதிப்பு மரியாதையும் புகழும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிரிஞ்சுக்கிட்டே போகும். அப்போ இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்றப்ப நம்ம அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியினுடைய சனியினுடைய காரகத்துவத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு அப்படின்னா பணம். முதல் விஷயம் பணம். குரு அப்படின்னா சொல்லி கொடுக்கறது. அப்போ வந்து டீச்சர் தொழிலுக்கு போகலாம், நல்லா வந்து ரீச் கொடுக்கும், டீச்சர் தொழிலுக்கு போகலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குருன்னா பணம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ வந்து கேஷியராக வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேஷியராக போகிறவங்களாம் வேலைக்கு வச்சிட மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கணும். அப்போ அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, பிகாம், எம்காம் அந்த மாதிரி படிப்புகள். அப்புறம் டபுள் டிகிரி பண்ணுறோன்னா எம்பிஏ பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிப்புகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ராசியோடவும் ரொம்ப கம்மியான ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கிற ராசி அப்படின்னா அது மீன ராசி தான். இப்போ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் அப்படின்றப்ப அடுத்தபடியாக நம்ம என்ன எடுத்துக்கணும், குழந்தைங்க. அப்போ வந்து
என்ஜிஓவில் வேலை பார்க்குறது அப்படின்றது நல்லது. மக்கள் ஜன தொடர்போடு 11 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த மக்கள் ஜன தொடர்போடு நம்ம வேலை பார்க்குறது அப்படின்றதும் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அள்ளி கொடுப்பார் அப்படின்றது. அப்போது இந்த மீன ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கிற ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்போ அவங்களுக்கு இந்த குரு சட்டப்படிப்பை கொடுப்பார். அடுத்து இந்த குரு சட்டப்படிப்பை கொடுப்பார். இப்போ சட்டப்படிப்புக்கு போனோம்னாலே குரு வலுத்திருக்கணும், சனி வலுத்திருக்கணும் அப்படின்றோம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலுத்திருக்கு, நான் ஒரு டிகிரி பிஏவோ பிகாமோ படிச்சிட்டேன், அப்புறம் ஒரு எல்எல்பியோ பிஎல்லோ படிக்க போகிறேன்னா வரவேற்கத்தக்கதாக தான் பார்ப்போம் நம்ம இதை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய வீட்டில் இருக்காங்க, எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ குரு அப்படின்னா பணம், ஸோ எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் படிக்கிறது. குரு அப்படின்னா குழந்தைங்க, ஸோ என்ஜிஓவில் வேலை பார்க்கலாம் குழந்தைங்க. அதே மாதிரி இது ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்றது. இந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படின்றவருடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். ராசியாவோ லக்னமாவோ மீனம் மற்றும் தனுசு இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க அப்படின்றது, இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் போவாங்க, மேனேஜராக போகலாம், எம்பிஏ படிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி குரு பகவான் இருக்காருங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் உபாதனைகள் பண்ணுறது, உபாசனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றோம். அப்புறம் சந்திரன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அம்மாவினுடைய தொழிலில் இல்லை அம்மா சொல்லி சேர்த்து விட்டதில் போய் சேர்ந்து வேலை பார்க்குறது, படிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கார், அதாவது தேய்பிறை சந்திரனாக இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருக்கார் அப்படின்னும் பட்சத்தில் இந்த சந்திரனுடைய தொழில்கள், இந்த ஓசோன் இன்ஜினியரிங்கு, தண்ணி ரிலேட்டடாக இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மனசு சைக்காலஜி, இதெல்லாம் வந்து படிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்குற ஒரு ராசியாக இந்த ராசியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி சந்திரன் மனோகாரகன் அப்படின்றப்ப அந்த மாதிரி படிப்புகள்லாம் படிக்கிறது ரொம்ப பெரிய நல்ல பலன்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுடைய வாழ்க்கையே இந்த குருவை நோக்கி தான் இருக்கும். இப்போ குருவை நோக்கி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா குருன்னா என்ன, பணம், குழந்தைங்க, புத்திரக்காரகன், அப்புறம் முன் பிறந்த சகோதரர், ஸோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ அண்ணன் படித்த அதே டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறது, இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அடுத்தபடியாக தசை நம்ம அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு தசை கொஞ்சம் காலம் இருக்கும், 2-3 வருஷம் இருக்கும், இல்லை 4 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் குரு தசை இருக்கும். அப்போ அந்த 3 வருஷம் அப்படின்றது சைல்டுஹுட் ரேஞ்சுக்கே போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி குருவை தாண்டி சனி பகவானோட திசை வரும். அப்போ தான் நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ராவீங்க, சனி பகவானோட திசை முடிகிறப்ப. அப்போ காலேஜில் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைங்க, நான் சனி திசையில் காலேஜில் என்ட்ரானால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி அப்படின்றது ஒரு நல்லதுனாலும் 12ஆம் அதிபதி அப்படின்றது விரயம்ன்றனால படிச்சுட்டு உடனே வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வேலைக்கு போகிற மாதிரியான படிப்புகளை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்றது. மக்கள் ஜன தொடர்பு அப்படின்றது அதிகப்படுத்துவார் இந்த சனி தசை. இந்த சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார், ஆட்சி பெற்றிருக்காருன்னா பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்காம நல்ல விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் அப்படின்றது. சரி, ரைட்டு. சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம்தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சனி தசையில் பிறக்கிறாங்க, சனி தசை ஒரு 12 வருஷம் இல்லை 15 வருஷம் இருக்கிற மாதிரி குழந்தை பிறக்குது அப்படின்னா 10வது முடிச்சிருப்பாங்க. அப்போ சனி முடிஞ்சோடனே புதன், ஸோ புதனுடைய திசையில் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரு ஆவாங்க. புதனுடைய திசையில் என்ட்ரு ஆகிறப்ப இந்த லக்னங்களுக்கு பாதகாதிபதி லிஸ்ட்டு தான் புதன் வர்றாரு, ஆனால் சுகாதிபதியாகவும் வர்றார். சுகாதிபதியாகவும் வர்றனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார். அப்போ தான் இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்கு இந்த புதனுடைய
திசை அப்படின்றது நல்லபடியாக இருக்கும். இப்போ சனி திசையில் பிறந்திருக்காங்கன்னா சனி திசை முழுசும் வராது, ஸோ கம்மியாக தான் வரும் கொஞ்சம். இந்த சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் படிக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. சரி, சனி திசையில் வந்து உள்ளே போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சதினா நீதிமான். அப்போ அந்த சனி திசையில் உள்ளே போகிறவங்க இந்த குரு அப்படின்ற ஆதிக்கமும் இருக்குங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தான் பார்க்கணும், இதில் தான் என்னோடய நாட்டு அதிகம்னு சொல்லி அதை படிச்சிருவாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேது, இந்த எங்கேருந்து இவர் கேது இருந்தார் பார்த்தீங்கன்னா புதன் திசையில் பிறக்கிறாங்க. புதன் திசை கொஞ்சம் நாள் கழித்து முடிஞ்சிடும், 10வது 12வது. அப்போ 10வதுலேயே முடிஞ்சிருது அப்படின்னா 12வது முடிச்சு போகிறப்ப புதன் முடிஞ்சு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு கேது ஸ்டார்ட் ஆகிடுவார். இப்போ கேது அப்படின்றவர் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார், ஆட்சி பெற்றவரோடு சேர்ந்து இருக்கார், கேதுவினுடைய நண்பர்களோடு இருக்கார், சுப தொடர்பு கொண்டு இருக்கார், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் இந்த இடத்துல நல்ல பலன்களை வந்து கொடுப்பார் அப்படின்றது. ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கொஞ்சம் ஸ்கோப் தான் இருக்குது. அந்த ஸ்கோப்பையும் நல்லா யோசித்து முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் மீனம் ராசியினுடைய இந்த பர்டிகுலர் படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பற்றி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்னோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.